கனி கொடுக்கிற மரம் எது என்றால், தன்னை வெளிப்படுத்தாது, பெருமை கொள்ளாது, சீனம் அடையாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அதுதான் கனி கொடுக்கிற ஊழியம். கனி கொடுக்காத ஊழியம்தான், அதற்கு பல விளம்பரங்கள் தேவை. ஒரு மரம் கனி கொடுக்காவிட்டால் அந்த மரத்திற்கு என்ன தேவை? தண்ணி, ஊரியா, பலவிதமான மருந்துகளை செலுத்துவார்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கனி கொடுக்கிற மரத்துக்கோ எந்த மருந்தும் செலுத்த மாட்டார்கள். அதுபோலதான் இன்றைக்கு கனி கொடுக்காத ஊழியம் தான் விளம்பர ஊழியங்கள். உங்களோடும் என்னோடும் இயேசு இருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி என்னை தேடி வருவார்கள். ஒரு உதாரணத்திற்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரு மருத்துவர் இருக்கார். அவர் வீடை தேடி வருகிறாரா, இல்ல வியாதிஸ்தரர் மருத்துவரை தேடி செல்கிறார்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களிடத்தில் தேவனுடைய வல்லமை காணப்பட்டால், தேவனுடைய ஆவி காணப்பட்டால், எந்த மூலையில நீங்கள் ஒளிந்திருந்தாலும் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். இயேசுனுடைய ஊழியம் அப்படிதான் இருந்தது. அவர் மறைந்திருக்க முடியாத நிலைமை இருந்தது. அப்படி ஒரு ஊழியமாக இருந்தது. அந்த ஊழியம் இன்றைக்கு இருக்கிறதா? இல்லை. இந்த 26 ஆண்டுகள்ல எந்தெந்த ஊழியம் எப்படி இருக்கிறது என்பதை நான் ஆராய்ச்சி செய்து இருக்கிறேன். கடைசியாக நிலைத்திருக்கிற ஊழியம் எது என்றால், கனி கொடுக்கிற ஊழியம் தான் நிலைத்திருக்கிறது. மறைந்திருக்கிற ஊழியங்கள் தான் நிலைத்திருக்கிறது. விளம்பரம் செய்த ஊழியங்கள் அத்தனை விழுந்து போனது.